நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். காலை வணக்கம் உறவுகளே. அழகானனுடைய குட்டி டவுனில் இருந்து உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் கடவுளுக்கு நன்றி. என்னென்னு சொன்னால், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. என்ன டேட் இன்றைக்கு வந்து 20ஆம் தேதி. ரைட், வழிகிட்டேன். நான் வேலைக்காக புறப்பட்டாச்சு. அதுக்கிடையில் சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி வந்தேன். நான் பின்னால் கடைகள் எல்லாம் எல்லாம் திறந்து கொண்டு இருக்கிறேன். பார்க்க அழகாக இருக்குது. இதில் ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது பின்னால். பாருங்க, இப்போ பலாப்பழமும் அவைலபிள் போட இருக்குது. பலாப்பழம் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் காட்டுவோம் அவ்வளவு. ரைட், நாச்சிக்குடா சந்தையில் ஒரு அழகான பழக்கடை. எனக்கு பழக்கடையை கண்டோன்னே நானும் அதை வச்சுருக்கிறதால சின்ன ஒரு விருப்பம் அதை உங்களை காட்டணுமாண்டு. ரைட், பலாப்பழம், விளாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. இப்படியே பாருங்க, எங்களுடைய குட்டி நகரத்துக்கு முன்னால் தான், குட்டி சிட்டி அதுக்கு முன்னால் இந்த கடை இருக்குது. விருப்பமானாக்கள் வந்து வேண்டலாம். ரைட், நாங்கள் அங்கே போய் கொஞ்சம் கதைப்போம். ஓகே, இங்கால வந்துட்டேன். இங்கால பகுதியிலேயும் வந்து இந்த பாலம் அமைச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ. எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய பகுதிகளை டெவலப் பண்ணுறதுக்கு யாரும் இந்த இதுக்கு உதவி செய்தார்கள். ஒரு அரசாங்கமோ இல்லாட்டில் வேறு நிறுவனங்களோ தெரியாது. இதில் நல்ல ஒரு புது பாலம் ஒன்று போட்டுக்கிறாங்க. போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மழை காலங்கள்ல எல்லாம். அப்போ அதை செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது, நன்றி. ரைட், எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். என்னத்தை நான் கதைக்கணும்னு யோசினான்னு சொன்னால், ரூபி ராஜேந்திரன் அக்கா சுவிஸில் இருந்து அவங்களுக்கான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய விடயமாகவும் கதைக்கணும். அது தனி ஒரு குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சம்மந்தமாக கதைப்போம். நான் அவதானித்த ஒரு விஷயம், எங்களுடைய பகுதிகளில் இப்போ இந்த டைமில் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லோரும் வேலைகளுக்கும், மற்றது பிள்ளைகளை ஸ்கூல்களுக்கு கொண்டு போய் ஏற்றுறது, மற்றது டியூஷனுக்கு கொண்டு போகிறது, மற்றது தங்களுடைய வேலைகளுக்கு போகிறது சம்மந்தமாக வந்து வெளிக்கிட்டுருவாங்க. கூடுதலாக வந்து வாகனங்கள் நெரிசல் வந்து இப்போ நகரப்புறங்கள் இளைஞர்கள் எல்லா இடமுமே அதிகரிச்சிருக்கும். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேயும் அந்த நிகழ்வு இப்போ நடந்து கொண்டிருக்கும் என்று எனக்கு தெரியுது. என்ன விஷயம்னு சொன்னால், இந்த மாஸ்கை போட்டு கொண்டு போங்க. சரியான பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் சரியான இதாக இருக்குது. வாகனங்கள்லேருந்து புகையிலும் வந்து சில வாகனங்கள்லேருந்து வருது. நான் அவதானிச்சது தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு கூடாது. நிறைய பேர் ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்க. பிள்ளைகளுக்கு போடாமல் அதுகள் ஆபத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக வந்து உங்களுக்கே தெரியுது, டஸ்டண்டு இரவில் வந்து போய்க்க சில இடங்களில் அந்த ஹெல்மெட்டுக்கு முன்னால் போட்டிருக்கிற அந்த மூடி வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுவது. அப்போ வேறு வாகனங்கள் வர முடிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லாத பகல் நேரத்தில் எல்லாம் வந்து இந்த ஹெல்மெட்டுக்கு முன்னால் போட்டுக்கிற அந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் முன்னால் இறக்கி விட்டு ஓடினாலும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஏஆர் வந்து கொஞ்சம் என்னென்று சொல்கிறது, பாதுகாப்பாக வந்து நீங்கள் சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி சரியான பொல்யூஷன். நீங்கள் சும்மா நார்மலாக போனாலே தெரியும் எந்த அளவுக்கு டஸ்ட். அண்டு டவுன் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் பயங்கர டஸ்ட். இதெல்லாம் வந்து உங்களோட சுவாச சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கும் சிறார்களுக்கும் வந்து சரியான கூடாது. மற்றது பயங்கர வேகமாக எல்லாம் போகிறீங்க, கிதியாக அவசரமாக போகிறீங்க. நிறைய ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது. விழுந்து எழுப்பி வராங்க. என்னுடைய அலுவலகத்திலே நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஆளாவது விழுது. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. அவசரம் இல்லை, நேரத்தோடு எழும்பி நேரத்தோட செயற்பாடுகள் செய்யலாம். அதுக்கெல்லாம் சில டிசிப்ளின்களை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நைட்டில் எல்லாம் வந்து நீண்ட நேரம் ஃபோன் பாவிக்கிறது, மற்றது நாடகங்களை பார்த்துக்கணும், டிவியில் மூழ்கி இருக்கிறது, வேறு
உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சில ஆட்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வேலைகளுக்கு போயினோம். அப்போ அவைகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம் தானே. இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு செயற்படுங்க. சரியான வேகத்திலேயும் போகிறீங்கள், அதையும் அவதானிச்சு நான். யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை வேறு இடங்கள்லேயும் அப்படித்தான் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். தமிழர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு தானே, எங்களோட ஜனங்களை பாதுகாக்கணும். மற்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் வந்து குறைஞ்சிட்டுது. உடல் பருமன் எல்லாம் நிறைய பேருக்கு அதிகரிச்சிட்டுது. ஏன்னா எல்லாமே மோட்டர் சைக்கிள். அப்போ உடம்பு நல்ல அழகான பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குண்டமாக்களாக ஆகிட்டாங்க. ரைட், உண்மையான விஷயம். நிறைய பேர் ஜிம்முக்கு போகிற இல்லை, நிறைய பேர் எக்ஸசைஸ் செய்கிற இல்லை. அப்போ சாப்பிட்டு வாகனங்களை மூடி அப்படி திரிகிறதால வந்து உடல்நிலையெல்லாம் நிறைய பருமனாகி கொண்டே இருக்குது. அப்போ இதனால் புற பெரிய பக்க விளைவுகளெல்லாம் இருக்குது. அப்போ பொம்பளை பிள்ளைகள் மட்டுமில்லை ஆம்பளைகளும் தான் சரியான வண்டியோடையும் தொந்தி பாப்பாக்களாக மாறிவிட்டார்கள். அப்போ புரோட்டீன் சார்ந்த உணவுகளை விட இப்போ உணவுகளை வந்து கூடுதலாக உட்கொள்றதால இந்த பிரச்சனை இருக்குது. காலமையிலே போய் இந்த பனிஸ், இந்த ரொட்டி அதெல்லாம் சாப்பிடுவாங்க. நைட்லேயும் ரைஸ், கொத்து அப்படி என்று சொல்லி தொடங்கிடுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கூடாது. என்ன நிறைய உணவு வகைகளில் வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து போனதால் நோய்கள தாக்கங்களும் வந்து யாழ்ப்பாணத்தில் அதிகரிச்சிருக்குது. அதையும் நான் அவதானித்த விஷயம். இப்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குனியா, அதே மாதிரி நுழம்பால் ஏற்படுகிற நிறைய நோய்களுக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க. ஓகே, அப்போ டெங்கு வருது. பட் நார்மலாகவே வைரஸ், காய்ச்சல் அதெல்லாம் வந்து உடம்பு தாக்கு பிடிக்குது இல்லை. நிறைய பேரை நீங்கள் அவதானிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில் இல்லாத போனதால் இந்த நிலைமை இருக்குது. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய தமிழர் பகுதிகளில் உருவாகிருக்கிறதால இதை நாங்கள் கவனத்தில் ஒன்று செயற்படணும்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு இதை பற்றி கொடுக்க கதைக்கலாம்னு யோசிச்சேன். ரைட், நான் சொன்ன மாதிரி நல்ல காற்று, இயற்கையான சூழல், எவ்வளோ காலம் இது நிலைக்கு மட்டும் தெரியல. நான் நினைக்கிறேன் சனத்தொகைங்களையும் கூட மட்டும் வன்னி பகுதிகளில் இந்த நிலைமை நல்ல நிலைமை நீடிக்கும் என்று எனக்கு விளங்குது. ஓகே, சனத்தொகை கூட்டினது பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த நிலைமை மாறலாம். இப்பொழுது எல்லாமே நல்லா தான் இருக்குது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இயற்கையான சூழ்நிலைகள், இயற்கையான வாழ்க்கை முறைகள் எல்லாம் வந்து இருக்குது. யாழ்ப்பாணத்துலேயும் வந்து சில பகுதிகள் நன்றாக இருக்குது. கூடுதலாக தென்மராட்சி, கொடிகாமம், சாவச்சேரி அங்கால பக்கம், மற்றது இங்கால பக்கம் மானிப்பாய், வடமராட்சி சைட், தெல்லிப்பளை, கேகேஎஸ். அப்போ இவைகளெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டு செயற்படுங்கோ. எல்லோரும் ஆரோக்கியமாக வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மாஸ்க் அணியுங்க கட்டாயம். வாகனங்களை செலுத்த போகிறாக்கள், கூடுதலாக மோட்டர் சைக்கிளில் போகிறாக்கள் மாஸ்க் போட்டு கொண்டு போங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ரைட், வேறு என்ன விஷயம்? பஸ்ஸும் வலிக்கிடப்பது போல் நடக்குது. நானும் இனி யாழ்ப்பாணத்துக்கு வலிக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் தங்கியிருக்கிறத விட நான் இப்போ இங்கே வெண்ணிக்கு வந்து போகிறது வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நான் உணர்கிற விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்கிற பொய் என்று சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற சார்ந்த அதிகாரிகளுக்கும் வந்து நான் இந்த விஷயங்களை தான் சொல்கிறது. ஓகே, வேறு என்ன? எல்லோரும் நல்லா இருங்கோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோஸுகள் எடுக்கணும், ப்ளாக்ஸுகளை போடணும்ன்ற ஆசை, சந்தர்ப்பங்கள் அமையக்கில் கட்டாயம் அதில் நான் செய்வேன். தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேர் நான் போகிற ஷோர்ட்ஸுகளை வந்து பார்க்குறீங்கள். நன்றி, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சந்திக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள், பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.